அடடடடடடா! என்ன அருமையா விளையாண்டுருக்காங்க இந்த டெல்லி கேபிட்டல்ஸ். சூப்பர்! தே ஆர் அன்பீட்டன் இந்த டோர்னமெண்ட். எல்லா கேமும் மாதிரியே வந்து டாஸ் வின் பண்ணி ஆப்போனண்ட்டை ஃபஸ்ட்டு பேட் பண்ண சொல்கிறதுங்கிற அதே ஃபார்முலா, த சேஃப் ஃபார்முலா டெல்லி கேபிட்டல்ஸ் ஆல்சோ டுக். ஸோ ஆர்சிபி ஆனால் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து அவ்வளோ அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணாங்க. 3.4 ஓவர்ஸில் 61 ஃபார் நோ லாஸ். அப்போ பார்த்தீங்கன்னா எகெயின்ஸ்ட் த ரன் ஆஃப் பிளே ஃபில் சால்ட் ரன் அவுட் ஆகுறாரு வித் 37 ரன் அடிச்சுட்டு. அதுக்கப்புறம் உள்ள வந்து தேவ்தூத் படிக்கல் வந்து ஹி வாஸ் நாட் ஏபிள் டு ஸ்கோர் ரன்ஸ். அப்படியே வந்து அதுவே வந்து கொஞ்சம் ரன் ஸ்கோரிங்கை கம்மி பண்ணிடுச்சு. அடுத்த 11 பாலில் 3 ரன் தான், 64க்கு அவர் அவுட் ஆகுறாரு. அப்புறம் விராட் கோலி வாஸ் டிஸ்மிஸ் பை விப்ராஜ் நிகாம். அவர் வந்து 74 ஸ்கோர் 74 இருக்கிறப்போ. அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா குடன் ஸ்கோர், அவரும் ஒரு 6 ரனில் அவுட் ஆகிட்டார். கேப்டன் ரஜத் பட்டிதார், அதுக்கப்புறம் கிருணால் பாண்டியா, அவங்களால வந்து ஒரு குயிக் ஸ்கோரிங்கே பண்ண முடியல. அப்புறம் கடைசியில் டிம் டேவிட் வந்து 20 பாலில் 37 ரன்ஸ் அடித்து அந்த ஃபைனல் ஓவர்ஸ் அவர் வந்து ஒரு புஷ் கொடுத்ததுனால 163 தே கேம் டு 163 எடுத்தாங்க. ஸோ 164ங்கிற டார்கெட்டில் வந்து டெல்லி கேபிட்டல் ஆரம்பிக்கிறப்போ ஆர்சிபி வந்து இன்ஃபேக்ட் பவர் பிளேயில் நல்லாவே பவுலிங் பண்ணாங்க. தே அலவுட் ஒன்லி 39 ஃபார் 3 ஃபார் டெல்லி. ஸோ இப்போ 3 பீப்புள் காட் அவுட். எஸ் தயால் ஒரு விக்கெட்டு, அப்புறம் இவர் புவனேஸ்வர் குமார் வந்து 2 விக்கெட்டு. ஃபாஃப் டுப்ளசி, அபிஷேக் போரல் அண்ட் ஜேக் ஃப்ரேசர் எல்லாருமே ரொம்ப குயிக்காக அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் அண்ட் கேஎல் ராகுல் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அக்ஷர் பட்டேல் வந்து 8.4 ஓவர் இருக்கிறப்ப 58 ரன்னுக்கு அவுட் ஆனார். அதுக்கப்புறமா ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது. இது ரொம்ப டஃப்பான பிச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தது. 14 ஓவர்ஸ் வந்து முடிகிற நேரத்தில் தே நீடட் 65 ரன்ஸ் இந்த லாஸ்ட் 6 ஓவர்ஸ். அப்போ தான் வந்து கேஎல் ராகுல் ஒரு ஜாஸ் ஹேசல்வுட்டோட ஒரு ஓவரில் 22 ரன் அடித்தார். தட் இஸ் வேர் த மொமெண்டம் ஷிஃப்டட். அதுவும் வந்து என்னதுன்னா டிஎல்எஸில் பின்னாடி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டத்தில் வந்து அந்த ஓவர் வந்து சான்ஸ் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். தென் ஆஃப்டர் தட் they were just in a hurry in another 2.5 overs they finished the game. And KL Rahul, what a magnificent innings, 93. அதை விட வந்துட்டு எல்லா ஷாட்ஸுமே கிளாசிக்கல் ஷாட்ஸ். He is such a wonderful player. It's a delight to see KL Rahul.